எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப நன்றி. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்கள் உள்ளங்கையில் இந்த ஒரு வார்த்தையை எழுதிவிட்டாலே போதும், தினம் தினம் குறைவில்லாத அளவிற்கு பணம் உங்களிடம் வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை. அது என்ன வார்த்தை, அதன் மூலமாக நீங்கள் அடையிற பலன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். அதாவதுங்க, எதை நீ தொடர்ந்து நினைக்கிறாயோ அல்லது நீ எதை தொடர்ந்து பார்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நல்லதை நினைங்க, நல்லதை பாருங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை பேசுங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான வைப் இருக்கும்போது கண்டிப்பாலும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களை சுற்றி நெகட்டிவ் வைப் இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு நண்பர் கூட வந்தார், எனக்கு ஏகப்பட்ட தொல்லைங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, என்னது இதிலேருந்து தீர்வு அப்படின்னு கேட்கும்பொழுது அவரோட ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க இவரை ஒரு மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ், இவரை ரொம்ப ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு கூட்டம். பட் இவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார். நான் உடனே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்கள். அதாவது உங்களை டாமினேட் பண்ணுற, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்குற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. உடனடியாக அவருக்கு வளர்ச்சி அடைகிறத அவர் பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் சொன்னது மாதிரியே நடந்தது, ரொம்ப நன்றி அப்படின்னார். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. ஒரு நல்ல நண்பன் என்பவன் உங்களுக்கு ஒரு தோழனாக இருப்பான் மற்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு உறுதுணையாக இருப்பான். பல பேருக்கு இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நண்பன் அப்படிங்கிறவனுக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்கிறோம். நண்பன்னா என்ன, ஜாலியாக வெளியே போகிறது, நல்லா சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, இதுதான் நண்பனுக்கான அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அது நண்பனுக்கான அழகு இல்லை. ஒரு நண்பன் என்பவன் தோழனாக இருக்க வேண்டுமா. அது என்ன சார் தோழன் அப்படின்னா, கஷ்டம் வரும்போது தோள் கொடுப்பவன் தோழன். ஸோ உங்கள் கஷ்டத்துக்கு தீர்வினை சொல்கிறதா இருக்கணும். உங்களோட கஷ்டத்துக்கு எண்ணெயை ஊற்றுறவனாக இருக்கிறவன் ஒரு தோழன் அல்ல, நண்பன் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவன் தான் உங்களுடைய நண்பன். உங்களை டாமினேட் பண்ணுறவன், உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவன் நண்பன் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான சர்க்கிளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை கட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ உங்களை சுற்றி அப்படி பாசிட்டிவ் வைபோடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவ் ஆகும். கெட்டது பேசுகிறவங்க கூடயே இருந்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்தும் கெட்டது தான் வரும், உங்களுக்கு நடக்கிறதும் கெட்டதாக தான் நடக்கும். ஒரு நல்லது பேசுகிறவங்க சர்க்கிளில் இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லது பேசுவீங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். இது அனுபவம் ரீதியாக நாம் அறிந்த உண்மை. ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, கெட்டது இருக்கும் இடத்துல போகாதீங்க, கெட்டவர்களோட பழகாதீங்க. அதே நேரத்தில் ஏகப்பட்ட வழிமுறைகளை நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறாங்க. அதில் நிறைய ஆன்மீக குருமார்கள் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்டை வச்சு, அதாவது ஆழ்மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய ரகசியங்களை சொல்கிறாங்கன்னா, சொல்லப்போனால் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரினுள்ளும் இறைவன் அவரவர்களின் ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஆழ்மனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஒரு கல்ப தரும். இப்படி ஒரு கல்ப விருட்சம் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குமோ, அதே மாதிரி உங்கள் ஆழ்மனமும் நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், நீங்கள் சரியான முறையில் கட்டளைகளை பிறப்பிக்கணும். இந்த ஆழ்மனதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு எளிமையான வழிமுறை தான் விஷுவல் அப்படின்னு சொல்கிறது, காட்சிப்படுத்துறது. காட்சிகள் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறீங்க. அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, பிடிச்ச ஹீரோயின், பிடிச்ச டைரக்டர், பிடிச்ச மியூசிக் டைரக்டர், எதா வேணா இருக்கலாம். அந்த 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 படத்தை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சமானவங்க அதில் இருந்தால் தான் உங்களுடைய கவனம் ரொம்ப டீப்பாக இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அந்த திரைப்படத்தில் இருக்கிற கேரக்டராகவே நீங்கள் மாறுவீங்க. அந்த திரைப்படத்தில் வந்த வசனங்கள் அல்லது அதில் காட்டப்பட்ட அந்த அந்த ஹீரோ ஆக்ட் பண்ணுற மாதிரி, ஹீரோயின் ஆக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியே நீங்கள் உங்களோட பிஹேவியரும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக நாங்களாம் சின்ன வயசில் சண்டை படம் பார்த்துட்டு வருவோம். அந்த சண்டை படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்துட்டு நாம் சண்டை போட்டு விட்ருப்போம். ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்குவோம். குச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருப்பான், நானும் அந்த குச்சை வச்சு அப்படியே சண்டை போடுறது. இது ஏன் அப்படி ஆகுது ஒரு 2-3 நாளைக்கு அப்படின்னா, உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த கதாபாத்திரம் போய் உட்காந்துடுச்சு. உங்களை நீங்களாகவே அதை நினச்சிக்கிறீங்க. இட்ஸ் ட்ரூ, அது உண்மைதான். இதையே நீங்கள் அதை ஒரு நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவை கொடுக்கும் தெரியுமா? ஒரு நல்ல செயல்களுக்கு அதை ஒரு ஊக்குவிப்பானா பயன்படுத்திக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். அது என்னங்க நல்ல செயல் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்திருச்சு நல்ல விஷயங்களை பாருங்கள். நல்ல விஷயங்களா? ஏங்க நான் காலையில் எழுந்திரிச்சோடனே வேலையை ஃபோனை தாங்க பார்ப்பேன். ஃபோனில் ஏதாவது ரீல்ஸ் பார்ப்பேன், வாட்சிங்களா, அல்லது ஃபோனில் ஏதாவது சேட்டு ஏதாவது வருதா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துன்னு பார்ப்பேன். இது நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே மோசமான விஷயம் இதுதான். உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் காலையில் எழுந்திரிச்சு உடனே ஃபோனை பார்க்குறது தான். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த மனிதன் ஃபோனை குறைவாக யூஸ் பண்ணுறானோ அந்த மனிதனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறச்ச என்ன ஆகுன்னா, உங்களுடைய கவனத்துக்கு சக்தி குறைஞ்சி போயிடும். உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மனதிற்கு சக்தி, உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்திலாம் குறைஞ்சிடும். அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்களே. ஸோ அப்படி குறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எதையுமே ஒரு கான்சியஸாக செய்ய முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்காதீங்க. அப்போ என்னங்க பார்க்குறது? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்கள். நீங்கள் தூங்குகிற இடத்துலையே சின்னதாக குட்டியாக வச்சுக்கோங்க. கிட்டே ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா முருகர் ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, அதை பாருங்கள். மகாலட்சுமி பிடிக்குன்னா பாருங்கள், பெருமாள் பிடிக்குன்னா பாருங்கள். இப்படி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்கள், முழிச்ச உடனே பாருங்கள். இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு நல்ல செயல். காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கிறதோ அதை நீங்கள் முதலில் பார்த்தீர்கள் என்றால் நல்லது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு மனைவி தான் ரொம்ப பிடிக்கும், காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய மனைவி மூஞ்சில் முழிக்கலாமா அப்படிமா. தாராளமாக முழிங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களும் மகாலட்சுமி தான், பாருங்கள். அம்மா மூஞ்சல் முழிக்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்ட் வேர்ல்டு ஆகிடுச்சு. காலையில் நாம் எந்திரிக்கிற நேரம் அவங்க கிச்சனில் இருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த சமயத்தில் வான்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அவங்க பாவம் என்ன வேலையில் இருப்பாங்களோ. ஸோ ஃபோட்டோஸ் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடித்தமானவங்களுடைய ஃபோட்டோஸை காலையில் பார்க்கலாம், ஆச்சுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் காலையில் இருந்துச்சுன்னா
பிடித்ததை பார்க்குறச்ச அந்த நாள் ஃபுல்லாக பிடிச்ச மாதிரியே போகும், அந்த நாள் ஃபுல்லாக நல்லதாகவே போகும். இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெமெடி அப்படின்னு சொல்கிறது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பல பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, பணம் நிறையா எனக்கு வர மாட்டேங்குதுங்க, பண வரவு இல்லைங்க, இந்த பண வரவு வர்றதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், காலையில் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில், இன்னும் சொல்ல போனால் இடது கையின் உள்ளங்கையில் சிகப்பு பேனாவோ அல்லது ப்ளூ பேனாவோ எடுத்துட்டு ரூ என்று எழுதி கொள்ளணும். என்னங்க ரூன்னு என்னங்க, ரூபாய் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் ரூ இல்லையா? நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தொகையை எழுதும்போது ரூன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த தொகையை எழுதுவோம், அப்படி தானே எழுதுவோம். இப்படி இந்த ரூ என்கிற வார்த்தை பணம் சேரக்கூடிய, அதாவது பணவரவை குறிக்கிற அல்லது பணத்தை சொல்லக்கூடிய வார்த்தைன்னு உங்களோட மைண்டுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பிறந்ததில் இருந்து என்ன சொல்ல போனால் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த ரூங்கிற வேர்டுனாவே பணம் தொடர்பான வேர்டுன்னு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ரூங்கிற வேர்டை உங்களுடைய இடதுகையில் உள்ளங்கையில் எழுதும்போது நீங்கள் டெய்லி அந்த அந்த ரூங்கிற எழுதப்பட்ட உள்ளங்கையை பார்க்க முடியும். நம்ம கையை நம்ம பார்த்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு எதர்ச்சியாவது ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தாட்டியாவது பார்ப்போம். எதர்ச்சியாக சொல்கிறேன், சாதாரணமாக பார்க்கணும் ஒரு 10-20 தாட்டி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தூண்டப்படும். ஓ, இவன் என்ன அடிக்கடி பணம் பணம் பணம்னு நான் அவன் வந்து நினச்சிட்டு இருக்கான், ஸோ இவனுக்கு பணத்தை கொடுக்கலாம். நான் முன்னாடி சொன்னாதான், நீ எதை தொடர்ந்து நினைக்கிறாயோ அல்லது நீ எதை தொடர்ந்து பார்க்கிறாயோ அதாவே நீ மாறுற. ஸோ அந்த ரூங்கிற அந்த ரூபாயை குறிக்கிற அந்த பணத்தை குறிக்கிற சொல்லை நீ கையில் எழுதி அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது உனக்கு அது கிடைக்க பெறுகிறது, அதை ஆழ்மனம் கிடைக்க வைக்கிறது. இட்ஸ் ரியாலிட்டி, இட்ஸ் ட்ரூ, இதுதான் உண்மை. செய்து பாருங்கள், பலன் உண்டு. இதை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி கேட்பாங்க, இது ஆண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது? தாராளமாக யூஸ் பண்ணுங்க, இருவருக்கும் சமபலன் தான். இது ஒரு மைண்ட் ரிலேட்டடான ட்ரிக்கு தான். இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடில் எதுவும் இல்லை. குளிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. இது நம்ம இடது கையில் எழுதுறதுனால சாப்பிடும்போது பிரச்சனை வருங்கிற பிரச்சனை. ஏன்னா நம்ம வலது கையில் சாப்பிட்றோம். ஸோ இடது கையில் எழுதிருச்சே நம்மளுக்கு அந்த மை வந்து உள்ளே போயிடுங்கிற பயம் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை செய்யலாம். அதே மாதிரி நல்ல சிந்தனைகளை நினைத்து இரவில் தூங்கினீர்கள் என்று சொன்னாலும் நன்றாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி தூங்குறீங்க, நைட்டு தூங்குறச்சே உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு வேலை ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, அந்த வேலை வந்து முடியாமல் இருக்குது, அது முடியணும், அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேலையை நினச்சிட்டு அது எனக்கு சக்ஸஸ் ஆகணும், அதில் நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாளுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்பை இரவில் நினச்சிட்டே தூங்குனீங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன சொல்ல போனால் தூங்கும் சமயத்தில் உங்களுடைய ஆழ்மனம் விழிக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய எண்ண அலைகளை உள்செலுத்தும் பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், காந்த மாதிரி இழுத்துட்டு அடுத்த நாள் உங்களுடைய அந்த செயலுக்குண்டான ஒரு ஒரு ஊன்றுகோலை கொடுத்து நீங்கள் அதில் வெற்றி அடைவதற்கான பாதையையும் அமைத்து தரும். நீங்கள் அதில் வெற்றியும் அடைவீங்க. சரிங்களா? இது ஒரு விதமான ட்ரிக்கு தான். உங்களுடைய ஆழ் மனதை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்துங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அதுக்கு உருவம் கொடுக்குறீங்களோ, வடிவம் தெரியுங்களோ, அந்த அளவுக்கு பவர் அதிகம். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், நம்மளுடைய தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு முறை எழுதுவது என்பது 7 முறை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு முறை நீங்கள் பேனாவை எடுத்து ஒரு விஷயத்தை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அது 7 முறை படிப்பதற்கு சமம். நம்ம ஸ்கூல் படிக்கிறச்ச நம்ம வாத்தியாருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு போயம், ஏதாவது ஒரு பாட்டு, இதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாது எதுக்கு ஒரு 100 தாடி எழுத சொல்கிறாரு, ஒருக்கிற வேலையே இல்லையான்னு நினைப்போம். ஒரு டைம் எழுதுறது 7 முறை படிக்கிறதுக்கு சமம். அப்போ 100 டைம் எழுதுனீங்கன்னா 700 முறை படிப்பதற்கு சமம். 700 முறை ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த விஷயம் மறக்குமா? கண்டிப்பாலும் மறக்கவே மறக்காது. ஸோ நம்ம சார் நம்மளுக்கு நல்லது தானே செஞ்சுருக்கிறார். ஸோ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த நாளைக்குரிய விஷயங்களை காட்சிப்படுத்துங்க. நீங்கள் அந்த செயலில் வெற்றி அடைந்த மாதிரியும், அது மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் வர மாதிரியும், அது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக நீங்கள் ஆகிற மாதிரியும் நீங்கள் காட்சிப்படுத்துங்க, உருவப்படுத்துங்க. சரிங்களா? இதுவும் உங்களை, அதாவது எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீர்களோ, உங்களோட ஃப்யூச்சரை பாருங்கள். எதிர்காலத்தில் என்னென்னலாம் ஆக போகிறோம். ஒரு 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 குழந்தை இருக்கான், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அவன் டெய்லி நினைக்கணும் அவன் டாக்டர் ஆகிற மாதிரி, அவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இன்னும் நல்ல முறையில் சிறந்த டாக்டர் ஆகிற மாதிரி, அது மாதிரி காட்சிப்படுத்துங்க. இப்படி காட்சிப்படுத்த அவன் உண்மையாலுமே டாக்டர் ஆவான், அவன் உண்மையாலுமே உயர் பதவிக்கு அடைவான். ஸோ ஆழ்மனம் என்னும் அற்புதமான ஒரு தெய்வத்திடம், ஏன்னா உள்ளதான் தெய்வம் இருக்குது, ஆழ்மனம் தான் தெய்வம். ஸோ அந்த தெய்வத்திடம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். யாரும் நம்ம கேட்குறதில்ல. ஸோ தயவு செஞ்சு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.